நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை தடிவீரன் கோவில் தெருவைச் சேர்ந்த 60 வயதான ஜாகிர் ஹுசேன் காவல்துறையில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்று அப்பகுதி மசூதி ஒன்றில் முத்தவல்லியாக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் இவருக்கும் தௌஃபிக் என்ற கிருஷ்ணமூர்த்திக்கும் வக்ஃபு வாரிய 36 சென்ட் இடம் தொடர்பாக பிரச்சினை இருந்துள்ளது. இது பற்றி காவல் ஆணையரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தொழுகை முடிந்து வந்த ஜாகிர் ஹுசேன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக இருவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இதனிடையே கொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசேன் குடும்பத்தினர் அவருக்கு கடந்த 3 மாதமாக கொலை மிரட்டல் இருப்பது குறித்து புகார் அளித்தும் காவல்துறையினர் லஞ்சம் பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், இது தொடர்பாக முதல்வர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை புகார் அளித்தும் பயனில்லை எனவும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இதனிடையே ஜாகிர் ஹுசேன் தனக்கு கொலை மிரட்டல் இருப்பதாகவும் அவர் வெளியிட்ட வீடியோவும் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கரந்தை தேசிய நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த டிசம்பர் 12 மற்றும் 14ஆம் தேதிகளில் பெய்த கனமழையால் விளாத்திக்குளம், எட்டயபுரம், புதூர் பகுதிகளில் பயிர்கள் பாதிக்கப்பட்டு நிவாரணம் வழங்கப்படவில்லை என்றும், 2023-24ஆம் ஆண்டு பருத்தி, வெங்காயம் போன்ற பயிர்களுக்கு பயிர் காப்பீடு வழங்கப்படாததாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் சிப்காட் திட்டத்திற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை நிறுத்த வேண்டும், மேலக்கரந்தை காற்றாலை பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், கோட்டூர் விலக்கில் மேம்பாலம் அமைக்க வேண்டும், பயிர்களுக்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், தெலுங்கானா மாதிரி ரூபாய் 10,000 உதவித்தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். 2024 பயிர் காப்பீடு எல்லா விவசாயிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வெங்காயத்திற்கும் பருத்திக்கும் இதுவரை பயிர் காப்பீடு கிடைக்கல. இது சம்பந்தமாக பல தடவை கோரிக்கை வச்சு பல தடவை போராட்டம் பண்ணி இன்னைக்கு நாளைக்கு எடுத்து கடத்தினாங்க. நேற்றைய தினம் ஃபீஸ் கமிட்டி நடந்து ஃபீஸ் கமிட்டியில் சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்சிடி வந்துருச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட் வரலன்னாங்க. இன்னும் ஒரு வார காலத்தில் வந்துருந்தாங்க. இதே பேச்சை தான் இப்போ 20 நாளைக்கு முன்னாடி விழாத்தளத்தில் சொன்னாங்க. அதனால அரசை நம்பாம நாங்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். அதே நேரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் உள் தமிழகம் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோரம், புதுவை, காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது எனவும், அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தியில் 38.5 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சம் 21.0 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் மார்ச் 18ஆம் தேதி முதல் மார்ச் 24ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.